அன்பான இனிய காலை வணக்கம். இங்க நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு செலினியம். இந்த வார்த்தையை ரொம்ப ரேரா கேள்விப்படுவோம், அடிக்கடி கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். வழக்கமாக நம்ம உடலுக்கு தேவையான அத்தியாவசிய ஊட்டச்சத்துன்னு பார்க்கும்பொழுது கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ், தாது உப்புக்கள், ஃபேட்டி ஆசிட்ஸ். இதுல செலினியம்ன்றது ஒரு தாது உப்பு வகையை சேர்ந்தது. இது மைக்ரோ மினரல்னு சொல்லுவாங்க. மைக்ரோ மினரல்ஸ்னா மிக குறைந்த அளவு தேவைப்படக்கூடிய ஒரு அத்தியாவசிய ஊட்டச்சத்து. அதனாலதான் இதுக்கு மைக்ரோ மினரல்ஸ்னு சொல்றோம். இது மண்ணில இருந்து நமக்கு கிடைக்குது. மண்ணில இருந்து வளரக்கூடிய தாவரங்கள், அதை சாப்பிடக்கூடிய உயிரினங்கள், அது மூலியமாக நமக்கு செலினியம் நம்ம எடுத்துக்கிறோம் அன்றாட வாழ்க்கையில. இது பாத்தீங்கன்னா முக்கியமா எதுக்கு தேவைன்னு பார்த்தோம்னா என்சைம்ஸ், சுரப்பிகளுடைய செயல்பாட்டுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. மற்றும் புரோட்டீன் உற்பத்தி. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா செலினோ புரோட்டீன் சொல்லுவாங்க. அந்த மாதிரியான புரோட்டீன் உற்பத்திக்கு இது மிக முக்கியமான பங்கு வகிக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா இது டிஎன்ஏ உற்பத்தியில மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. இப்ப செலினியத்தோட செயல்பாடுகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இது மிகச்சிறந்த ஒரு ஆன்டி ஆக்சிடென்டாக செயல்படுது. ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னா நமக்கு ஏற்கனவே சசி சார் 3 முத்துக்கள் அப்படின்ற டாபிக் எடுக்கும் போது சொல்லியிருப்பாரு. நம்ம சுவாசிக்கும் போது அந்த ஆக்சிஜன் நுரையீரல்ல போய் ரத்தத்துல கலந்து ஒரு செல்லுக்குள்ளேயும் போய் அந்த செல்லுக்குள்ள மைட்ரோகாண்ட்ரியால எரிக்கப்படுது. எரிக்கப்படும் பொழுது இந்த ஆக்சிஜன் மூலக்கூறுல இருக்கிற ஒரு ஆர்பிட்ல இருக்கிற ஒரு எலக்ட்ரான் அதுக்கு பேர் கிடைக்காத போது, அதாவது ஒரு விஷயம் எரியும் பொழுது அதுல இருந்து ஒரு கங்கு வெளிப்படுற மாதிரி அந்த பேர் இல்லாத எலக்ட்ரான்ஸ் மிஸ் ஆகி வெளியே போய் இந்த மாதிரி சேர்ந்துகிட்டு வர எலக்ட்ரான்ஸ் தான் ஆக்சிடேஷனை உருவாக்குது. இந்த ஆக்சிடேஷன் மூலியமா தான் நமக்கு ப்ரீ ரேடிக்கல் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குது. இந்த ப்ரீ ரேடிக்கல்ல இருந்து பாதுகாத்துக்கிறதுக்கு செலினியம் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. அடுத்து பார்த்தோம்னா இன்றைய சூழ்நிலைகள்ல நம்ம சுற்றுச்சூழல் மற்றும் சாப்பாடு மூலியமா ஏற்படக்கூடிய நச்சு, உடம்புக்கு உள்ள போகக்கூடிய நச்சு, அதன் மூலியமா ஏற்படக்கூடிய புற்றுநோய்கள்ல இருந்து பாதுகாத்துக்கிறதுக்கு செலினியம் ஒரு மிகச்சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட். மற்றும் இது செலினியம்ன்றது ஒரு டீம் பிளேயர். தனிப்பட்ட முறையிலையும் அதுவும் இல்லாம மற்ற கலவைகள் கூடயும். நமக்கு ஏற்கனவே தெரியும் விட்டமின் சி, விட்டமின் இ, விட்டமின் ஏ இதெல்லாம் ஒரு மிகச்சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட். இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கூட செலினியமுக்கும் ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. இது பாத்தீங்கன்னா முக்கியமா ஹார்ட் அட்டாக், ஒரு கண்ணில் ஏற்படக்கூடியது நோய்கள், அதான் மேக்குலர்னு சொல்லுவாங்க, மற்றும் இந்த சின்ன வயசுலயே ஏற்படக்கூடிய இளநரை, இந்த ஒரு முதிர்ச்சியான ஒரு தோற்றம், இந்த விஷயங்கள்ல இருந்து பாதிக்குது. அதாவது இது எந்த செல்லுல எந்த இடத்துல பிரச்சனையோ அந்த ஏரியாவுக்கான நோய்கள்ல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறது உதவுது. இன்னொன்னு, இது தைராய்டு சுரப்பினோட செயல்பாட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. நம்ம கேட்டிருப்போம், அடிக்கடி இந்த டெஸ்ட் எடுக்கும் போது பார்த்திருப்போம், இந்த THS, T3, T4 இதெல்லாம் தைராய்டு சுரப்பில முக்கியமா எடுப்பாங்க. இப்ப அந்த விஷயத்துல நமக்கு செலினியம் நல்லா இருக்கிற பட்சத்துல இந்த T4, T3 இந்த இஷ்யூ கன்வர்ஷன்ல செலினியம் ஒரு மிக முக்கியமான பங்கு வகிக்குது. இன்னொரு இதுக்கு ஒரு முக்கிய நல்ல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இது ரத்தம் உறைதலை குறைக்கிறதுக்கு மிக மிக அத்தியாவசியமா செயல்பட்டு ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் இந்த மாதிரி விஷயத்துல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு செலினியம் உதவியா இருக்குது. இன்னொன்னு, நம்ம உடம்புல இம்யூனிட்டின்னு சொல்லுவோம், நோய் எதிர்ப்பு சக்தி, அதாவது ஆன்டி ஆக்சிடென்ட், நோய் எதிர்ப்பு சக்தி, இந்த விஷயங்களை பூஸ்ட் பண்றது மூலியமாக நமக்கு ஏற்படக்கூடிய இந்த பாக்டீரியா, வைரஸ் மூலியமாக ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ்ல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு செலினியம் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. இன்னொன்னு, இது ஆன்டி ஆக்சிடென்ட்னால செல்களுக்கு அதிக ஊட்டச்சத்தை கொடுத்து ஆன்டி ஆக்சிடென்டா செயல்பட்டு புற்றுநோய் செல்களை அழிக்கிறதுக்கு இன்டைரக்டா அஸ் அ டீம் பிளேயர் ரத்த வெள்ளை அணுக்களை தூண்டி அதன் மூலியமாக ஒரு புற்றுநோய் செல்களை அழிக்கிறதுக்கும் இது பயன்படுது. நெக்ஸ்ட் ஸ்லைட். இப்ப இன்னொன்னு, செலினியம் பற்றாக்குறையினால என்னென்ன பிரச்சனை வரும்னு பார்த்தோம்னா மசில்ஸ் ரொம்ப வீக்கா இருக்கும். இது எந்த ஏரியாவில் இது தடைபடுதோ அந்த ஏரியாக்கான விளைவுகள் அதிகமா இருக்கும். அதுல ரொம்ப முக்கியமானு பார்க்கும்போது நம்ம மாரடைப்பு, புற்றுநோய், இந்த கிரேவ் அப்படிங்கிற ஒரு கண் நோய், அப்புறம் தைராய்டு சுரப்பி, இந்த ஏரியாவில எல்லாம் அதிகமாக நம்மளால பார்க்க முடியும். இது இல்லாம சில சின்ன மைனரான விஷயங்கள் என்னன்னு பார்க்கும்பொழுது நம்ம மசில்ஸ் எல்லாம் ரொம்ப வீக்கா இருக்கிற மாதிரி தெரியும். ஒரு கன்ஃபியூஸா இருப்போம், எப்பவும் ஒரு கன்ஃபியூஸான ஒரு மனநிலைமையில இருப்போம், ஒரு மூட் ஸ்விங் இருக்கும். அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு நம்ம நகங்கள்ல ஏற்படக்கூடிய சில சின்ன சின்ன சிதைவுகள், அது பின்ன கோபம், எரிச்சல், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறது மூலியமா நமக்கு செலினியம் பற்றாக்குறை அப்படிங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும்.
அடுத்து இது வந்து இன்ஃப்ளமேஷன். அப்புறம் இந்த இந்த தகவல்கள்லாம் எதுல இருந்து எடுத்தோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம மென்டர் சசி சார் எப்பயுமே சொல்லுவாரு, இந்த புக்கெல்லாம் வந்து எப்பயும் நம்ம கிட்ட இருக்கணும், இதை நல்லா படிச்சிருக்கணும்னு. இந்த புத்தகங்களான இந்த ஆப்டிமல் நியூட்ரிஷன் பைபிள், சீக்ரெட் ஆஃப் சப்ளிமெண்ட், த ஹீலிங் பவர் ஆஃப் விட்டமின்ஸ், மினரல்ஸ் அண்ட் ஹெர்பல்ஸ், அப்புறம் உங்கள் டாக்டருக்கு ஊட்டச்சத்து மருத்துவம் குறித்து எவ்வளவு தெரியும், இந்த புத்தகத்துல இருந்து எடுக்கப்பட்டது. இன்னொரு விஷயம், இந்த சீக்ரெட் ஆஃப் சப்ளிமெண்ட்ஸ்ன்ற புக்ல ஸ்பெசிபிக்கா ஒரு செலினியத்தை பத்தின ஒரு டிப்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு வந்து அடிக்கடி சளி பிடிக்குது, அதாவது வருஷத்துக்கு ஒரு 2 முறைக்கு மேல சளி பிடிக்கிறதுனாலே நமக்கு வந்து செலினியம் பற்றாக்குறை இருக்கிறதாக சொல்றாங்க. அப்ப வந்து நம்ம செலினியத்தை ரிச்சா எடுத்துக்கணும். ஓகே, இப்ப எடுத்துக்கணும்னா அன்றாட வாழ்க்கையில நமக்கு எவ்வளவு செலினியம் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த உங்கள் டாக்டருக்கு ஊட்டச்சத்து மருத்துவம் கொடுத்து எவ்வளவு தெரியுன்ற புக்ல நமக்கு என்ன சொல்றாங்கன்னா, 200 மைக்ரோகிராம் தேவைப்படுது. ஒரு நாளைக்கு ஒரு சராசரி மனிதனுக்கு 200 மைக்ரோகிராம் வந்து இது தேவைப்படுது. ஓகே, இன்றைய வாழ்வியல் முறை. அடுத்து ஓகே, இப்ப இந்த செலினியம் நமக்கு எந்தெந்த உணவுப் பொருட்கள்ல இருந்து கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்குவோம். முக்கியமா பாத்தீங்கன்னா செலினியம் ஈஸ்ட் அப்படின்ற ஒரு பொருளையும், மற்றும் காளான்ல 36 மில்லிகிராம், மற்றும் பூண்டு, பர்கோலி, வாழைப்பழத்துல 1.2 மில்லிகிராம் கிடைக்குது. அப்புறம் நம்ம முட்டையினுடைய மஞ்சள் கருவுல 15 மில்லிகிராம் கிடைக்குது. அப்புறம் சீஸ், அதாவது பால் பொருட்கள், சீஸ்ல 200 மில்லிகிராமும், கீரை வகைகள் எஸ்பெஷலி அதுல வந்து பாத்தீங்கன்னா பசலை கீரைன்னு சொல்லுவாங்க, அதுல வந்து 13 மில்லிகிராமும், அதிகபட்சமாக பிரேசில் நட்ஸ் 544 மில்லிகிராம் வந்து பிரேசில் நட்ஸ்ல இருந்து கிடைக்குது. அப்புறம் ஹோல் கிரைன், முழு தானியங்கள், எல்லா வகையான தானிய வகைகள்ல இருந்து 32 மில்லிகிராம் கிடைக்குது. இதெல்லாமே வந்து வெஜிடபிள் சோர்ஸ். அடுத்து பாத்தீங்கன்னா மாமிச வகைகள்ல அதிகபட்சமாக 47 மில்லிகிராமும், அப்புறம் ஈரல், அப்புறம் சில மீன் வகைகள் எஸ்பெஷலி டூனா, அதுல 92 மில்லிகிராமும், சால்மன் ஃபிஷ்ல 73 மில்லிகிராமும் கிடைக்குது. அதுவும் இல்லாம இறால்ல இருந்து 62 மில்லிகிராம் கிடைக்குது. ஓகே, இந்த உணவுப் பொருட்கள்ல இருந்து நமக்கு எல்லாமே கிடைக்குது. ஆனால் இந்த உணவுப் பொருட்கள்லாம் தரமா இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா அங்க வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னா இனிய நாகரிக வளர்ச்சியில பதப்படுத்துதல், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்றது, ஒரு விஷயம் சீக்கிரமா பழுக்காமலே அதை வந்து பறிச்சு இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்றது, மண்ணுல ஏற்படக்கூடிய பற்றாக்குறை, பூச்சிக்கொல்லி மருந்துகள், இந்த விஷயங்கள் மூலியமாக இந்த உணவுல இருந்து கிடைக்க வேண்டிய ஊட்டச்சத்து நமக்கு எப்பயும் கம்மியா தான் கிடைக்குது. அப்ப அன்றாட தேவையான இந்த செலினியத்தை நம்ம எப்படி உடம்புக்கு கொடுக்கறதுன்னு பார்த்தோம்னா, நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு மருந்து, ஒரு நல்ல துணை உணவு அப்படின்னு பார்க்கும்பொழுது அது நியூட்ரலைட்ல இந்த செலினியம் ப்ராடக்ட் வந்து, செலினியம்ன்ற தனிமம் வந்து டெய்லி பிளஸ் அப்படின்னு துணை உணவு மூலியமா நம்ம எடுத்துக்கலாம். நம்ம எப்பயுமே நியூட்ரலைட் அப்படின்னு வரும்போது முக்கியமா 2 விஷயம் பார்ப்போம், பியூரிட்டி, சேஃப்டி, பொட்டன்சி. அப்புறம் நான் ஜிஎம்ஓன்னா நான் ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ஆர்கன், அதாவது அதனுடைய மரபணு மாற்றப்படாத விஷயங்கள்ல இருந்து எடுக்கக்கூடிய ஊட்டச்சத்து. இதுதான் அதனுடைய முக்கியத்துவம். இப்ப இந்த டெய்லி பிளஸ்ல நமக்கு எவ்வளவு செலினியம் கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா 40 மில்லிகிராம் வரைக்கும் கிடைக்குது.